போட்டியில விளையாட்டு வீரர்கள் யாரும் விளையாடாம ஒரு சில தலைவர்களும் ஒரு சில நடிகர்களும் கலந்துகிட்டு நம்ம ஊருக்கு தோத்து போய் வர்றாங்க நிறைவுக்கு. நீங்க எல்லாம் ஏன் சார் கோப்பையை வாங்கலன்னு கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லிருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை. வாங்க நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கிரிக்கெட்ல கோப்பையை வாங்கல? அதையேப்பா கேக்குற, அந்த பாவி பயமுள்ள விட்டு ஸ்டேடியத்துல ஒரு அடிச்ச ஆயடி பேயடியில நான் போட்ட பந்துக்குள்ள ரெக்க போல சுடுத்தியா ஸ்டேடியத்துக்கு சிக்ஸராவே போயிடுச்சு. அதனால ஜெயிச்சுட்டாராசா. அட என்ன சார், வாங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கோப்பையை வாங்காம வந்தீங்க? நாங்கள் காணாத தோல்வியா? 1991 தோற்கவில்லையா? மீண்டும் மிகப்பெரிய வெற்றி அடையவில்லையா? வெற்றியும் தோல்வியும் வேற எனக்கு அழகு. வெற்றி கண்டு வெறுமாப்படுறவர்கள் நாங்கள் அல்ல, தோல்வி கொண்டு தோண்டுவோர்கள் நாங்கள் அல்ல. அது சரி, இந்த 85 வயசுக்கு மேல எப்படி இப்படி கிரிக்கெட் விளையாடுறீங்களா? நம்ம ஊர்ல நிறைவில் உங்களை கேள்வி கேட்கிறாங்களே. யார் சொன்னது எனக்கு 80க்கு மேல் என்று? இப்போதுதான் 4வது 20க்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. அது சரி, அடுத்து எப்ப சார் விளையாடுவீங்க? அதை செயற்குழு தான் முடிவு செய்யும். செயற்குழு எப்ப சார் கூட்டுவீங்க? அது பொது கோயிலே முடிவு செய்யப்படும். பெரிய வம்பா போச்சு. வாங்கம்மா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே, நீங்க போய் ஏம்மா கிரிக்கெட்ல கோப்பையை வாங்கல? நான் இந்திய அணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால் கோப்பையை வாங்க கூடாது என்று எதிரணியினர் சதி திட்டம் தீட்டினர். அதன் விளைவாக ஆட்ட நேர இறுதியில் 2 ஓவர்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. அதை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு கருணாநிதி அவர்களின் மோசமான பந்து வீச்சினால் தான் கோப்பை பறிபோனது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர். என்னமா போங்க, வாங்க மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கோப்பையை வாங்காம வந்தீங்க? தோத்துட்டீங்கன்னு சொல்றாங்களே. நான் தோத்த விட்டோம். இந்த மாதிரி தெரியல எடுத்து அடிச்சான், அம்மா பெருசு மூக்க கட்டி அடிச்சான், கூட கூட ரத்தம் போனது மேலே போய் படுத்துட்டேன். எல்லா பேரும் ஏரோப்ளேன் வந்து பேசிக்கிட்டான், தோத்துட்டோம் பாங்களா நீங்க கப்பும் சரி, நம்ம காரைக்கால பக்கம் பெரிய பிளாஸ்டிக் கப்பா வாங்கிக்கலாம்னு வந்துட்டோம்யா. ஐயா நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையே. புரியலன்னா போங்களா. வாங்க மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சரும் அருகாமையில் இருக்கிற மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான மணிசங்கர் ஐயர் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கிரிக்கெட்ல கோப்பையை வாங்கல? அது முதல்ல கிளம்பி எல்லாருமே அந்த ஊருக்கு போயிட்டோம். மேல் வேவாத வெயில் சுல்லுன்னு அடிச்சிருக்கு. அங்க போனதான் தெரியுது முத்துசாமி, மல்லிகா, சவுந்தரவள்ளி யாருமே வரலன்னு. மற்ற எடுத்து அடிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு பாராளுமன்ற ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அங்க எப்படி அட்டென்ஷன்ல நிப்பேனோ அதே மாதிரி மைதானத்துல நின்னுட்டேன். அவ போட்ட பந்து நடு குச்ச டமால்னு சாச்சுட்டு அங்க ஒருத்தர் நடுப்புல நின்றுட்டு அப்பப்ப கைய மாட்டான். அவ என்னைக்கு வராம இருக்காளோ அன்னைக்குதான் நான் விளையாடுவேன். நன்றி, வணக்கம். அட என்ன சார், வாங்க புரட்சி கலைஞர் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கிரிக்கெட்ல கோப்பை வாங்காம வந்தீங்க? சார் கடைசி நாள் வரைக்கும் நல்லதான் விளையாண்டு இருந்தோம். என்னமோ தெரியல, கடைசி நாள் அன்னைக்கு ஒருத்தர் ஒழுங்கா விளையாடல. ஏன்னா இந்த கப்ப நம்ம வாங்கினா சன் டிவில காட்டுவாங்களா, ஜெயா டிவில காட்டுவாங்க நடிச்சமே தவிர கடைசி நாள் அன்னைக்கு ஒருத்தரும் ஒழுங்கா விளையாடல. அதையும் தாண்டி நாம் போட்ட ஓவர் 6, நோபால் 26, ஒயிடு பால் 56, ஆக மொத்தம் ஜெயிச்சது என்னாலதான் அணி தோத்துச்சுன்னு சொல்லி என் பேர்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். வச்சா என்ன சார், வாங்க உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கிரிக்கெட்ல கோப்பையை வாங்கல? அருமை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த் இவங்க எல்லாம் போனா வாங்க முடியாத கப்ப நாம போனா எப்படியாச்சும் வாங்கிடலாம் தான் நினைச்சேன். கடைசி நாள் வரைக்கும் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த கடைசி நேரம் பார்த்த பேர் என்ன அந்த பொண்ணு சிம்ரன் ஞாபகம் கொஞ்சம் அதிகமா வந்ததுனால என்னால விளையாட முடியலையா அப்படியா? என்ன சார், வாங்க நடிகர் சிவகுமார் அவர்களே, நீங்க போய் ஏதோ பந்த பிடிக்கணும்னு குறை சொல்றாங்களே. ஏவா நம்ம ஆடுக்கு ஒரு ஓரமா ரெண்டு தராசா வாடா தம்பி பந்து பொறிக்கலாம் கொடுக்கணும். வேகமா ஒரு பந்து ஒன்று வந்துச்சு, லாவி பிடிக்க போனப்போ நீளமா குறுக்கு கயிறு ஒன்று கிடைச்சிருந்தாயா, தருமாறி குப்புற மூக்கு உடஞ்சிருச்சு. வாணிய ராணியம் போயிருக்காவோ, கப்போட வருவாங்க வரட்டுமாப்பா. அட என்ன சார், வாங்க பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் உசிலிமணி அவர்கள், நீங்க ஏதோ பந்த காண அடிச்சிட்டீங்கன்னு உங்க பேர்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. நாங்களும் நல்லாதான் விளையாண்டுட்டு இருந்தோம். 4 நாள் வரைக்கும் தான், 4 நாள் வரைக்கும் வெள்ளையா தூக்கி எய்தான், நல்லா கிளப்பி விட்டு அடிச்சு 5வது நாள் சேப்பு கலர்ல மூக்கா காட்சி அடிச்சு விட்டாங்க. பழக்க தோஷத்துல ஆப்பிள் நினைச்சு எடுத்து பஞ்ச துண்ணுட்டு தம்பி, பஞ்ச துண்ணதுனால ஒண்ணு ஆட்டத்தை விட்டு விளக்குறேன்னா போடா நானா விழுகிறேன்னு வந்துட்டு தம்பி. அட என்ன சார், வாங்க பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் அவர்கள், நீங்க பந்தையே தொடலங்கிறாங்களே. அம்மா வாங்க, ஐயா வாங்க, கேட்டா கேளுங்க, கேட்காட்டி வாங்க. அட முட்டி அரிக்குதுன்னு 3 குச்சுக்கும் பின்னாடி பத்திரமா நிக்க வச்சிருக்காங்க ஐயா.
இப்படி முட்டி அடிக்குதுன்னு குனிஞ்சா எதுக்கேண்டு ஒரு பையன் இதே தெரிஞ்சா மண்டே மாங்காய் வளர்க்குற மாதிரி போனாங்க ஐயா. அட போங்களா நீங்களும் இவங்க கப்பு ஜெரண்டு வந்துட்டு தம்பி. அட என்ன சார், வாங்க காலத்தை வென்ற நாயகன் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களே, நீங்க போய் ஏன் சார் கோப்பையை வாங்கல? கிழக்கு எப்பயாச்சும் ஜெயிச்சாம் தான் போம், அங்க போனதான் செய்யுது. இந்த மாதிரி வேவாத வெய்ய சுகம் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி அதுவும் மைதானத்துல இந்த பையன் மாதிரி ஒரு ஆள் உயரமா இருந்துட்டு அப்பப்ப போய் கைய காசான். அவன் என்னைக்கு மைதானத்துக்கு வராம இருக்கானோ அன்னைக்கு நான் விளையாடுவேன். இது என் தாய்மே விளையாடுறேன் வச்சுமா. அட என்ன சார், இப்படி நிறைய பேர் விளையாண்டு போயிட்டு இருக்கிறாங்க.